மேரி கிறிஸ்மஸ். இப்போ பொங்கலுக்கு ரிலீஸ் ஆயிருந்த படங்கள்ல இந்த ஒரு படத்தை மட்டும்தான் நான் தியேட்டர்ல பார்க்க முடியாமல் போச்சு. 2-3 டைம் ட்ரை பண்ணியும் ஷோஸ் கேன்சல் ஆனாலும் அதை பார்க்க முடியல. ஃபைனலாக இப்போ இந்த படத்தை நான் நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்துட்டேன். லீ மாண்டி ஜார்ஜ் அப்படிங்கிற ஒரு நாவலை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு படம் தான் இது. படத்தோட ஆரம்பத்தில் 7 வருஷம் ஜெயிலில் இருந்து கிறிஸ்மஸ் அன்னைக்கு ரிலீஸ் ஆகி வெளியே வர்ற ஹீரோ வந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரேஞ்சர் ஒருத்தங்களை மீட் பண்ணுறான். அவங்களோட ஏற்படுற பழக்கம் அதை அவன் எங்கே கொண்டு போய் விடுது. இதெல்லாம் தான் இந்த படத்துக்கான கதை. இது ஒரு த்ரில்லர் சப்ஜெக்ட் தான். பட் ரொம்பவே ஸ்லோனா எப்படி சொல்றது, ரொம்பவே டெட் ஸ்லோவா நகர்ற ஒரு கதை தான் இது. எந்த ஐடியாவும் இல்லாமல் உட்காந்தனாலே என்னமோ தெரியல, எனக்கு இந்த படம் இன்னுமே ரொம்பவே ஸ்லோவா போற ஃபீல் தான் இருந்தது. தென் ஒரு பாயிண்ட்ல கதையில நடந்த சில சம்பவங்களே திரும்ப நடக்கிற ஒரு மொமெண்ட் ஒன்று வரும். அங்க இருந்து தான் படம் கொஞ்சம் சூடு பிடிக்கவே ஆரம்பிக்குது. பட் அகைன் கொஞ்ச நேரத்திலேயே திரும்ப அந்த டெட் ஸ்லோ அப்படிங்கிற பேஸுக்கு படம் போயிருது. படத்தோட பெரிய நெகட்டிவ்னு என்ன கேட்டீங்கன்னா கண்டிப்பா நான் அது ஒன்று தான் சொல்லுவேன். ஏன்னா எந்த ஐடியாவும் இல்லாமல் படம் பார்க்க வர்ற ஆடியன்ஸை அந்த ஆரம்ப போர்ஷன்ஸ் பெருசாவே டிசப்பாயிண்ட் பண்ணும். பட் அதை மட்டும் அவங்க தாண்டிட்டாங்கன்னா இங்க ஆக்சுவலா ஒரு பெரிய சரக்கு ஒன்று இருக்கு. பட் அகைன் இந்த படத்தோட கிளைமேக்ஸுமே முதற்கொண்டு நீங்கள் படம் முடிஞ்சிருச்சுன்னு நினைப்பீங்க. ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருசாக இழுத்து அங்கே ஒரு எண்டிங் ஒன்று கொடுப்பாங்க. அது நல்லா இருந்தால் கூட அது ஒரு மாதிரி அகைன் அங்கேயுமே ரொம்பவே ஸ்லோவாக நகருது. ரஃப்லி ஒரு 4-5 கேரக்டர் தான் ஸ்க்ரீனில், எல்லாத்துலேருந்துமே நீட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். இது ஒரு பீரியட் ட்ராமா அப்படிங்கிறப்போ பல இடங்கள்ல அவுட்டோரில் கார்தான் நடக்கிற மாதிரி வர பல இடங்களில் க்ளோஸ் அப் ஷாட் வச்சு அவங்க மேனேஜ் பண்ணியிருந்தது ஒரு நல்ல ட்ரிக். அது நல்லாவே ஒர்க்கும் ஆயிருந்தது. டெக்னிக்கலாக பெருசாக அந்த குறையும் கிடையாது. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான த்ரில்லர் சப்ஜெக்ட்டை வித்தியாசமான ஒரு நரேஷன்ல நரேட் பண்ணி எடுக்க இங்கே முயற்சி பண்ணியிருக்காங்க. இந்த புக்ஸ் எல்லாம் ரெகுலராக படிக்கிறவங்களுக்கு அந்த ஸ்லோனஸ் ஒரு பிரச்சனையாக இருக்காதுன்னு நான் நம்புகிறேன். பட் அதை தாண்டி ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு அதுவும் ஒரு த்ரில்லர் சப்ஜெக்ட்ன்றப்போ ரொம்ப ஃபாஸ்ட்டாக கதை நகரணும், காரசாரமாக இருக்கணும் அப்படின்லாம் எதிர்பார்க்குறவங்களுக்கு அந்த நரேஷன் ஒரு சின்ன குறையாக தான் இதில் படும். பட் கொஞ்சம் பொறுமையோட பார்க்குறவங்களுக்கு இது ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்லோ பர்ன் த்ரில்லர்னு வைங்களேன், கண்டிப்பாக நான் ஒர்த்தாக இருக்கும் அப்படிங்கிறது மட்டும் நான் அசூர் பண்ணுறேன். அந்த ஸ்லோனஸை பொறுத்துப்பீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த படத்தை நெட்ஃப்ளிக்ஸில் செக் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு வந்து இந்த படத்தை உங்களோட தாட்சிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். நாளைக்கு உங்களை அடுத்த ஒரு வீடியோன்னு சொல்லிக்கிறேன்.